ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை அறிந்தவர்களும் அவருடைய நன்மைகளை அனுபவித்தவர்களும் அவரை துதிக்காமல் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஆகவே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய நன்மைகளை அனுபவித்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து விடுதலையோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் புதுப்பாட்டை எந்த நாவில் தந்தார் புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி சேர்ந்து எல்லாரும் பாடுவோம். புதுப்பாட்டை எந்த நாவில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புதுப்பாட்டை எந்தன் நாவில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார். கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார். கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார். புதுப்பாட்டை எந்தன் நாவில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். எந்தன் கண்மாலை அரணான கோட்டையானா நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். சேர்ந்து சொல்லுவோம். எந்தன் கண்மாலை அரணான கோட்டையானா நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். அவர் எந்தன் கண்மாலை அரணான கோட்டையானா. அவர் எந்தன் கண்மாலை அரணான கோட்டையானா. புதுப்பாட்டை எந்தன் நாவில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் என் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். அவர் எந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். அவர் எந்த நம்பிக்கை நான் என்றும் துருகமானார். புதுப்பாட்டை எந்தன் நாவில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன்.
எத்தனை பேர் எங்களோடு சேர்ந்த கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறீர்கள்? அவருடைய நாமம் சிறந்தது, அவருடைய நாமம் உயர்ந்தது. அந்த நாமத்தை அறிந்தவர்கள் அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். அவரை போற்றி பாடுவோம், அவரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இன்னொரு பாடலை கூட நாம் இணைந்து பாடப்போகிறோம். தேவையை காட்டிலும் நம் ஆராதிக்கிற தேவன் பெரியவரே. சூழ்நிலைகளை பார்க்கிலும் நம்முடைய இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை காட்டிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆஹா, தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். எதிரான
சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலையை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலையை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பே 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 எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே 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 எந்தன் வாழ்நாளெல்லாம். கோணலை தேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். திறக்காத கதவுகளும் இயேசுவின் நாமத்தில் திறக்கும். கோணல்கள் நேராக மாறும். கரடானவைகள் சமமாக்கப்படும். நம்முடைய தேவன் நினைத்த காரியங்களை நமக்காக அவர் செய்து முடிப்பார். விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே நீர்தானே எனக்கு, எல்லாமே நீர்தானே. மனிதர்கள் மாறினாலும் மாறாத தேவன் நமக்கு கூடவே இருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே எனக்கு, எல்லாமே நீர்தானே. எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே எனக்கு, எல்லாமே நீர்தானே. மனிதர்கள் எல்லாம் மாறினாலும் மாறாத தேவன் நீரல்லவோ. மனிதர்கள் எல்லாம் மாறினாலும் மாறாத தேவன் நீரல்லவோ. மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி மகிழ செய்பவரே. மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி மகிழ செய்பவரே. எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே எனக்கு, எல்லாமே நீர்தானே. எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே எனக்கு, எல்லாமே நீர்தானே. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நடத்தி செல்பவர் நீரல்லவோ. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்,
செல்பவர் நீரல்லவோ, கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் துணையாய் நிற்பவரே. கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் துணையாய் நிற்பவரே. எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எனக்கு எல்லாமே நீர்தானே. எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எனக்கு எல்லாமே நீர்தானே. உலகம் எல்லாம் மாயைதானே, உன் அன்பு எனக்கு போதுமையா. உலகம் எல்லாம் மாயைதானே, உம் அன்பு எனக்கு போதுமையா. உன்னத நன்மைகள் எனக்கு தந்தே உயர்த்தி வைப்பவரே. உன்னத நன்மைகள் எனக்கு தந்து உயர்த்தி வைப்பவரே. எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எனக்கு எல்லாமே நீர்தானே. எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எனக்கு எல்லாமே நீர்தானே. ஆமென். Praise the Lord. நாம் சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நம்முடைய மத்தியில் வெளிப்பட வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடி அவரை தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவரை அறிந்தவர்கள், அவரை புரிந்தவர்கள், அவரை ருசித்தவர்கள், அவருடைய அன்பை அனுபவித்தவர்கள் அவரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க, முழு பலத்தோடு தேவனை மகிமைப்படுத்த அவர் கிருபை செய்வாராக. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஏல் உலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல் உலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏல் உலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல் உலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே,
உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவா எங்கள் தேவனே. நீரே உன்னத, ஓ நீரே தேங்க்யூ லார்ட். உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. சொல்லுவோம் தேங்க்யூ லார்ட். இல்லையே, கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் நீரே. நீரே உன்னத, நீரே தேங்க்யூ லார்ட். இயேசுவே, ஓ நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஆண்டுடைய வார்த்தை இவ்வளவு உண்மையானது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இவ்வளவு உண்மையானது. அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் இந்த நாளில் உண்மையோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ண விரும்புகிறீர்கள்? எனக்காக யாவையும் நான் நம்பி இருக்கிற தெய்வம் செய்வார் என்று. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்கா, கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஓ கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லையே. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லையே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய்
மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய். கைகளை உயர்த்தி பாடுங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவரை நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். என் நிந்தனைகளை புரட்டுவார். என் இல்லாததை இருக்கிறவைகளாய் மாற்றுவார். ஓ கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நம்பிக்கை இருக்குமானால், விசுவாசம் இருக்குமானால், ஆண்டுடைய சமூகத்துல எத்தனை பேர் இன்றைக்கு அறிக்கைப்படுகிறீர்கள்? ஆமென். எனக்காக என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிறவர், நம்பி இருக்கிறவர் எல்லாம் செய்து முடிப்பார். ஆமென். எனக்கு சொன்னது நிச்சயமாய் நடக்கும். எனக்கு வாக்கு பண்ணினது நிச்சயமாய் நிறைவேறும். நான் அதை நம்பி நிற்கிறேன். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஓ கர்த்தர் எனக்காய் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட அது தரையில வீணாய் விழாது. அதை நிறைவேற்றி உங்கள் வாழ்வில் உங்களை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமா சொல்லுங்க, எனக்கு நியமித்தது, எனக்காக திட்டம் பண்ணினது, எனக்காக முன்குறித்தது அது ஒருபோதும் தடைபடாது. அது நிச்சயமாய் என் வாழ்விலே நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்து பாருங்கள். அது நடக்க போகிறது நிச்சயமாகவே. கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்வில் அதை செய்யட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், 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 ஆமென். விடுதலையோடு கரங்களை தட்டி சொல்லுவோமா? அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. உங்க கிருபை என்னை விட்டு விலகவில்லை. உற்சாகமாய் கரங்களை தட்டி. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போக விடலையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. அந்த கோலியாத்தின் கோஷ
வருஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஓ எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். இயேசுவே கண்மலை நீர். ஹல்லேலூயா. இதுவரையிலும் தேவ கிருபை, இதுவரையிலும் கர்த்தருடைய வழி நடத்துதல், தேவ பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளே கடந்து வருவோம். பரிசுத்த ஆவியானவர் தேவ வார்த்தையின் மூலமாய் இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. திருப்பிக் கொள்ளுங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 115வது சங்கீதம், 115வது சங்கீதம், அதன் 14ஆம் வசனத்தை. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல தேவனுடைய வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையினுடைய அடிப்படையில் சில வாரங்கள் தேவனுடைய வசனங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். பெருகச் செய்கிற கர்த்தர். ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்து அந்த தேசத்தில் அவனை பெருக பண்ணினார். என்று தேவன் நமக்கு ஒரு பெருக்கத்தின் நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்கிற நிலைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே பெருக்கத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை தேவன் வர்த்திக்க பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று, ஆண்டவரை அறியாதவர்கள் வாழ்கிற வாழ்க்கை.
தேவனை அறியாதவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறார்கள், எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை குறித்து முதல் பகுதியிலே சொல்லுகிறார். இரண்டாவது பகுதியை வாசித்தால் தேவனை அறிந்தவர்களை தேவன் எப்படி இந்த உலகத்தில் வைக்கிறார் என்பதை குறித்து வாசிக்க முடியும். ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் எகிப்தியர்க்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற கர்த்தர். இந்த வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை குறித்து வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்படுகிற ஒரு பகுதி தான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். பெருக பண்ணுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ரெபெக்காளை வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்தினார்களாம்? நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்தினார்கள். கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்தினார்கள். ஆண்டவர் மனிதனை உலகத்தில் உண்டாக்கின பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணினார் என்று எழுதியிருக்கும். பெருக பண்ணினார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் குறுகி போவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. நாம் குறுகி வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஒரு வட்டத்திற்குள்ளே நிற்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. எல்லா நிலைகளிலும் ஒரு பெருக்கத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறாராம். இந்த காலவேளையில் நமக்கு ஒரு 3 விதமான நிலைகளில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார் என்று நான் தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது பெருக்கம் எங்கே வரப்போகிறது? லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் அதன் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், அதனால் உங்களுக்கு விளைச்சல் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒன்று, விளைவின் பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். விளைவின் பெருக்கம். பாருங்கள், இந்த விளைச்சலின் ஆசீர்வாதம் எதனால உண்டாகிறது? விளைச்சலின் ஆசீர்வாதம் எப்படி நமக்கு பெருக பண்ணுகிறாராம்? தேசத்தில் மழை பெய்ய பண்ணும் பொழுது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் என்ன பெய்யும்? மழை பெய்யும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மழை பெய்யும் பொழுது இந்த பூமியிலே விளைச்சல் உண்டாகும். இல்லாவிட்டால் அருமையானவர்களே, பயிர்கள் அது பெருகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? விளைச்சலில் ஒரு பெருக்கம். நம்ம படுகிற பிரயாசம், நம்ம செய்கிற தொழில், நம்ம செய்கிற வேலை, நம்ம எடுக்கிற முயற்சிகள், அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். அநேக நேரங்களில் எதையோ ஒன்றை எதிர்பார்த்து துவங்குகிறோம், எதையோ ஒன்றை எதிர்பார்த்து ஆரம்பிக்கிறோம். இதில் நல்லா வந்துடலாம், இதில் மேலே வந்துடலாம், இதில் என் கஷ்டம்லாம் மாறிடும், இது நல்லா வந்துச்சுன்னா இதில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறிடும், அப்படி கொஞ்சம் தலை நிமிர்ந்து நடந்துடலாம் அப்படின்னு ஒரு நினைவோடு தான் எல்லாவற்றையும் தொடங்குகிறோம். ஆனால் தேவையில்லாத வீழ்ச்சிகள், தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத கஷ்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு அந்த ஆசீர்வாதத்தின் பலன்களை அனுபவிக்க கூடாதபடி தடைபட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் விளைச்சலில் ஒரு பெருக்கம். ஆமென். உங்கள் கையின் பிரயாசத்தில் ஒரு பெருக்கம், நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு பெருக்கம், நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு பெருக்கம். இதுவரைக்கும் அதிலே ஒரு மாற்றங்கள் இல்லாமல் இருந்திருக்குமானால், இதுவரைக்கும் அதிலே ஒரு மாற்றங்கள் வராதிருக்குமானால், இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை நான் பெருக பண்ண போகிறேன். உனக்கு நான் எதை கொடுத்தேனோ அதை நான் பெருக பண்ணுவேன். எதை உனக்கு தந்தேனோ அதை நான் பெருக பண்ணுவேன். நீ எதை செய்து கொண்டிருக்கிறாயோ அதை நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. பெருக்கம். மழை பெய்யும் பொழுதுதான் விளைச்சல் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பினுடைய நாட்களிலே வேதம் சொல்லுகிறது 7 வருஷம் செழிப்பாய் இருந்ததா.
7 ஆண்டுகள் மிக செழிப்பாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படின்னா அந்த செழிப்பை கர்த்தர் எதற்கு கொடுக்கிறார்? அந்த செழிப்பை அவன் கொடுக்கிற அந்த காலங்களில் யோசேப்பு அதை பயன்படுத்தி கொண்டான். ஸ்தோத்திரம். அந்த காலங்களை, தனக்கு உண்டான அந்த நாட்களை யோசேப்பு பயன்படுத்தி கொண்டானா. அருமையானவர், எப்படி பயன்படுத்தி கொண்டான் தெரியுமா? ஆகாரங்களை அந்த நாட்களில் அவன் சேர்த்து வைத்தானாம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனக்கு உண்டான விளைச்சல்களின் பலன்களை எல்லாம் சேர்த்து வைத்தான். அவனுக்கு ஆவியிலே தெரிகிறது, இதற்கு பிற்பாடு ஒரு பயங்கரமான பஞ்சம் தேசத்தில் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது அப்படின்னு. பாருங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில், தனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் பலன்களை அவன் சேர்த்து வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் ஆகாரங்களை எல்லாம் சேர்த்து வைத்தான். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 7 ஆண்டுகளுக்கு பின்பு தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி பஞ்சம் தேசத்தில் வந்தபோது, தேசமெல்லாம் பஞ்சம் இருந்தாலும் யோசேப்பின் வீட்டிலே பஞ்சம் இல்லை, யோசேப்பின் வாழ்க்கையிலே பஞ்சம் இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் சேர்த்து வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு குறைவும் உண்டாகவில்லை. பாருங்க, எல்லா இடங்களிலும் பஞ்சம் இருந்த காலங்களில் யோசேப்பினிடத்தில் ஆகாரம் இருக்கிறது என்று அறிந்து அவனை தேடி வந்தார்கள் என்று சொன்னால், எங்கே பஞ்சம் இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவருடைய வாழ்க்கையிலே பஞ்சம் வருவதில்லை. ஏனென்றால் அவர்களின் விளைச்சல்களின் பலன்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணியிருக்கிறார். அந்த நன்மைகளை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார். விளைச்சலில் ஒரு பெருக்கம். இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஒரு வளர்ச்சியும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இத்தனை வருஷங்கள் ஆகியும் ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப பிரயாசம் இருக்குது, ரொம்ப முயற்சி இருக்குது, ஆனால் அதில் எந்த ஒரு நன்மையும் பார்க்க முடியல, எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியல. ஏதோ நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுற மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குமானால், இன்னைக்கு கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன் தேசத்தில் மழை பெய்யும். உன் வீட்டிலே இருக்கிற பஞ்சங்கள், உன் வீட்டில் இருக்கிற குறைவுகள், ஆமென், உன் வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள், உன்னை சார்ந்திருக்கிற எல்லா விதமான ஆண்டவர் நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றோடு மறைந்து போகட்டும். ஆசீர்வாதத்தின் பலன்கள் பெருகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் விளைச்சலில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். 2வது வாசியுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். மறுபடியும் எல்லாரும் அந்த வசனத்தை படிப்போமா? பெருக பண்ணுவார். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். 2வது எதை பெருக பண்ணுவாராம்? பலனை பெருக பண்ணுவார். ஆமென். பலத்திலே ஒரு பெருக்கம், பலத்திலே ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். மனிதன் அடிக்கடி சோர்ந்து போய் விடுகிறான். சோர்வுகள் வருவது இயற்கையானது தான். எனக்கு சோர்வே வராது, நான் சோர்ந்தே போக மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். அப்படி சொல்கிறவங்க இருந்தால் ஒரு அல்லேலூயா கூட சொல்லிக்கலாம். பத்தியலா, ஒருத்தர் கூட சொல்லலை, மறந்து கூட சொல்லலை. சில நேரம் தூங்குறவங்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுவாங்க, ஆனால் இந்த விஷயத்துக்கு கூட சொல்லலைன்னா அவங்க அதுலேயும் சோர்ந்து தான் இருக்காங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ எல்லா மனுஷனுக்கும் ஒரு சோர்வு இருக்கு. நான் சொல்றது உங்கள் சரீர களைப்பை சொல்லலை, உங்கள் ஆத்துமாவில் உண்டாகிற சோர்வு. மனுஷனுக்கு எப்பவும் சரீரத்தில் என்ன இருக்கும்? இருக்கும், களைப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆமாம், மாம்சம் பலவீனம் உள்ளது, அது சரீர களைப்பு. ஆனால் ஆவி எப்படிப்பட்டதான்? உற்சாகமானது. அல்லேலூயா. அதனால தான் நமக்கு எவ்வளவு சரீரத்தில் பலன் இருந்தாலும் பாட்டை ஆரம்பித்தோன்னா கையை தட்டிடுறோம். பத்தியலா, நல்லா தட்டினீங்க.
என்னதான் பலவீனம் இருந்தாலும் அப்படி ஒரு குதிச்சிடுறோம் பார்த்தீங்களா? தோத்திரம். வார்த்தை வரும் பொழுது ஆமா கர்த்தர் என்கிட்ட தான் பேசினார் அப்படின்னு ஒரு அல்லேலுயா சொல்லிடுறோம் பார்த்தீங்களா? தோத்திரம். கவனிங்க. அப்போ ஆத்துமாவில் ஒரு சோர்வு, ஆத்துமாவில் சோர்வு. அநேக நேரங்களில் சரீரம் ஒருவேளை நல்லா இருந்தாலும் இந்த ஆத்துமா எப்பவும் களைத்து போய் கொண்டே இருக்கிறது. எனக்கு நடக்கலை, எனக்கு ஆண்டவர் கொடுக்கலை, என்ன ஆசீர்வதிக்கலை, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் பிள்ளைக்கு ஏன் இப்படி இருக்குது, என் கணவருக்கு ஏன் இப்படி இருக்குது, என்னுடைய குடும்பத்துக்கு ஏன் இப்படி இருக்குது, என்ன நடக்குன்னு தெரியல, என்னதான் நடக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்களாம் நல்லா இருக்காங்க, இவங்களாம் நல்லா இருக்காங்க, எங்களுக்கு தானே இவ்வளவு பிரச்சனை வருது. ஒன்று முடிஞ்ச மாதிரி இருக்கு, அடுத்தது வந்துருது. ஒரு பிரச்சனை போன மாதிரி இருக்கு, அடுத்தது வந்துருது. இதெல்லாம் மற்றவர்களுக்கு இல்லையே, எல்லாமே எங்களுக்கு தானே இருக்கு. அதனால இனிமே செவ்வாய்க்கிழமை நடக்கிற கூட்டத்துக்கு போக வேண்டாம். இந்த உபவாச ஜபம்னு ஒன்று நடத்துறாங்களே, அந்த ஜபத்துக்கு போக வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகலன்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிச்சா ஆண்டவரனை உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அன்னைக்கு போயாவது லேசா அதில் உட்கார்ந்து தலையை காட்டிட்டு வந்துடுவோம். கவனிங்க. தோத்துறோம். ஒரு சோர்வு நம்ம தேவ சமூகத்திற்குள்ள வர முடியாதபடி தடுக்கிற பிரச்சனையே சோர்வு தான். சோர்வு தான். இப்படிலாம் ஓடி ஓடி போய் ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு, இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், சகஜமாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சோர்வு மனிதனை அமிழ்த்துகிறது. ஒரு எலியா பாருங்க. எலியா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய தேவ மனுஷன். அவருடைய வாயிலில் புறப்படுற வார்த்தை அவ்வளவு அபிஷேகம் நிறைந்த வார்த்தை, அவ்வளவு கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன், மற்றவங்களுக்கெல்லாம் சவாலாக இருந்த ஒரு தேவ மனுஷன். அவனே சோர்ந்து போய் என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்தில் ஒரு ஜெபத்தை பண்ணிக்கிட்டு சூரச்செடிக்குள்ள படுத்திருக்கிறான். அப்படின்னா அவனுக்கு சோர்வு வந்தது. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் நம்மளை சோர்வுக்குள்ளாக்குகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. அல்லேலூயா சொல்றாரு. ஆனபடியினாலே எங்களுக்கு நெருக்கம் இருந்துச்சு, எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றார். நாங்கள் நெருக்கப்பட்டோம், ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நாங்கள் ஒடுக்கப்பட்டோம், நாங்கள் கைவிடப்பட்டோம், மனமடிவாக்கினார்கள், ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் எங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் வார்த்தை இருக்கிறது, எங்களுக்குள்ளே தேவ பலன் இருக்கிறது. ஆமென். ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசத்தை பேசுகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோம். ஆனபடியினாலே சோர்ந்து போகிறதில்லை. பவுலுக்கு சோர்வு வந்துச்சு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை, வார்த்தை எனக்குள்ளே இருக்குது. இந்த மண்பாண்டத்தில் தேவனுடைய பொக்கிஷம் இருக்குது, அதுதான் வார்த்தை. அல்லேலூயா. நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனுடைய ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. உலகத்தில் அவருக்கு பாடு இருந்துச்சு, பலவீனம் இருந்தது. அந்த பலவீனத்தை குறித்து தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார். இதை மாற்றும் ஆண்டவரே என்று கேட்கிறார். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு காரியத்தில் மனத்தளர்வுகள் இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, சோர்ந்து போனவர்களை எல்லாம் அவர் தட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். அதுதான் எழுதியிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவர் பலனை பெருகச் செய்கிற ஆண்டவர். உங்கள் மனதில் ஒரு தளர்வு இருக்குமானால், ஆமேன், உங்கள் மனதில் ஒரு தளர்வு இருக்குமானால் இன்றைக்கு தேவ பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் மூலமாய் செய்ய வேண்டிய வேலை அநேகம் இருக்கிறது, உன் மூலமாய் நடக்க வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. நீ ஏன் சூரச்செடிக்குள்ளே படுத்திருக்கிறாய் என்று அவனுக்கு பலன் கொடுத்து அவனை தட்டி எழுப்பினார். பாருங்கள், தேவன் அவனை பலப்படுத்தின பொழுது 40 நாட்கள் அவன் நடந்து போனான். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் சாப்பிட்டு சாப்பாடு அவன் அப்படி நடக்க வச்சிருக்க பாருங்க.
நான் சொல்லுகிறேன், கர்த்தர் பலனில் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, யோசபாத்துக்கு விரோதமாக மோவாபியர்கள், அம்மோன் புத்திரர்கள் யுத்தம் செய்ய வந்த பொழுது அவர்கள் கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு பெரிய கூட்டத்தார் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய ஜாதி இந்த யோசபாத்தும் அவன் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், பெரிய திரளான கூட்டம் இது, இந்த கூட்டத்தை எதிர்க்க எங்களுக்கு பலன் இல்லையே. வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லையே, யுத்தம் செய்ய பலன் இல்லையே, போராட பலன் இல்லையே, இவர்களை எதிர்க்க பலன் இல்லையே. எங்களுக்கு முன்னால் இருக்கிற இந்த பெரிய கூட்டம், நாங்கள் கொஞ்சம் ஆட்களாக இருக்கிறோம், இது பெரிய கூட்டமாக இருக்குது, இவங்களை எதிர்க்க எங்களுக்கு பலன் இல்லையே. நல்லா கவனிங்க, தேவன் அந்த ஜனத்திற்கு பலன் கொடுத்து வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தார். ஜனங்களுடைய பார்வையில் இவர்கள் யுத்த களத்தில் இறங்குவதற்குரிய திராணி அவர்களுக்கு இல்லை. ஜனத்தினுடைய பார்வையில் யுத்தம் செய்வதற்குரிய சூழ்நிலை அவர்களுக்கு இல்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். பலன் வரும். எப்போ வரும்னா, துதிக்கும் போது வரும். ஆமென். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், அவர்கள் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள். உம்முடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நல்ல கவனிங்க, துதிப்பார்கள், அவர்களுக்கு பலன் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. துதிப்பார்கள், அவர்களுக்கு பலன் உண்டாகும். நல்ல கவனிங்க, இப்போ சொல்ற வார்த்தை பலன் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, பலன் தரப்போகிறேன். இந்த பலன் எப்படி வரப்போகுதுன்னா, நீங்கள் நல்ல கர்த்தரை துதிச்சா போதும். அருமையானவர்களே, இது வேற ஒன்றும் இல்லை, கடினமான காரியம் கிடையாது, இது ஒரு கஷ்ட காரியமும் கிடையாது. நீங்கள் கூட்டத்தை பார்க்காதீங்க, ஏன்னா இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் நின்று பாருங்க, அற்புதம் நடக்கும். நீங்கள் நின்று பாருங்க, அதிசயம் நடக்கும். சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுவார், நீ இதில் போராடிட்டு கிடக்காத, என் சமூகத்தில் நில்லு, நான் மீதியை பார்த்துக்கிடுவேன். நீ போராடிக்கிட்டு நிற்காத, நானே இந்த யுத்தத்தை செய்து முடிச்சிருவேன். உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கிறதா, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்திருக்கிறதா, உங்களை அறியாமல், உங்களுக்கு தெரியாமல், உங்களுக்கு மறைமுகமாக சில போராட்டம் இருக்குதா, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என் சமூகத்தில் நில்லு, மீதியை நான் பார்த்துக்கிடுவேன். என் பிரசன்னத்துக்குள்ளே இரு, மீதியை நான் பார்த்துக்கிடுவேன். இதுதான் சொல்லி கொடுத்தாரு. ஆயுதங்களெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே அப்படி நில்லுங்க, இப்படி நில்லுங்க. ஒவ்வொரு யுத்தமும் ஒரு விதமான நிலையில் நடக்கிறது. இங்கே சொல்லி கொடுக்கிறார், பயப்படாத, பலன் இல்லைன்னு சொல்லாத, நீ நில்லு, நான் உனக்கு பலன் தருவேன். இந்த பலன் பெறுவதற்கு கற்றுக் கொடுத்தது தான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுங்கன்னாரு, துதிங்கன்னு சொன்னார். அருமையானவர்களே, உண்மையிலே சொல்லுகிறேன், துதியில் ஒரு பெரிய பலன் இருக்கு. துதிக்கிறவர்களுக்கு பலன் உண்டா? ஆமென். அதனால தான் ஃபாதர் பாடுறாரு, துதிப்பேன் துதிப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். துதித்து கொண்டே இருப்பேன். ஏன்னா துதிக்க 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 அந்த பிரசன்னம் நம்ம மேலே வரும் பொழுது அந்த பிரசன்னம் நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். சூழ்நிலையை பார்த்து கலங்காதீங்க, பிரச்சனையை பார்த்து கலங்காதீங்க, இது எப்படி நடக்கும்னு நினைக்காதீங்க, இது எப்படி ஜெயமா மாறும் நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்த போறேன், நீ நின்று பாரு, ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறதை நீ பார்க்க போகிறாய். அல்லேலூயா. பாடி துதித்தார்கள். ஆமென். அவர்களுக்கு தேவ பலன் உண்டாயிற்று. கர்த்தர் செய்தார் பாருங்க, மன தைரியத்தை கொடுத்துட்டாரு, மன தைரியத்தை கொடுத்துட்டார். அவங்க பாட ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய கடமையை, செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஒட்டு மொத்தமாக அவர் யெகோவா ஈரே, மேலே இருக்கிறவர் எல்லாம் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு விடக்கூடாது.
எப்பவும் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில காரியத்தை நம்ம செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சில காரியத்தை தேவனோடு உள்ள விஷயத்தில் நம்ம இறங்கணும்னு விரும்புகிறார். அவர் விரும்புகிற சில காரியத்தை நம்ம செஞ்சாதான் நம்ம எதிர்பார்க்கிற சில காரியத்தை அவர் செய்ய முடியும். அல்லேலூயா. பலத்தில் பெருக்கம். ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போயிருக்கீங்களா? இந்த காரியத்தை எப்படி சந்திக்க போறேன்னு தெரியல நினைக்கிறீங்களா? இது எப்படி முடிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல போறேன் எனக்கு தெரியல, நான் ஒரு நெருக்கத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் யாருக்கும் பயந்து ஓடி ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மீதிய கர்த்தர் பார்த்துக்கிடுவார். விளைச்சலின் பெருக்கத்தை தருகிறவர், பலத்தின் பெருக்கத்தை தருகிறவர். இன்னைக்கு ஒரு ஆவியிலே ஒரு பலன் இன்றைக்கு உண்டாக போகிறது. உங்கள் சரீரங்களிலே தேவ பலன் உண்டாக போகிறது. பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் இந்த வசனத்தை மறுபடியும் அறிக்கை பண்ணுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் பலன். பின்னால் இருக்கிறவங்க சொன்னீங்களா? தோத்துறோம். சொல்லுங்க மறுபடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். இன்னைக்கு ஒரு விசேஷித்த பலத்தை கர்த்தர் கொடுக்க போறார். எங்க போய் நிற்கணுமோ, யாரை சந்திக்கணுமோ, என்னென்ன காரியத்தில் எப்படி போகணுமோ அது எல்லாவற்றையும் சந்திப்பதற்குரிய பலன் உங்களுக்கு இருக்கு. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, பின்னிட்டு பார்க்காதீங்க, தளர்ந்து போகாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க. ஒரு பலனை கர்த்தர் கொடுத்து தான் அனுப்ப போகிறாரு. ஆமா, நீ யாருக்கு முன்னாலும் போய் நிற்கலாம். அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். அல்லேலூயா. பலத்தின் பெருக்கத்தை ஆவியானவர் கொடுக்கட்டும். மூன்றாவது, ஏசாயா 29 அதிகாரம் அதன் 19 வசனம் படியுங்கள். ஏசாயா 29 அதன் 19 வசனம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் பத்தியலா, இதுதான் மகிழ்ச்சியின் பெருக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இந்த பெருக்கத்துக்கு பேர் என்ன? நீ வாஸ்தா என்ன, நான் வாஸ்தா என்ன, ரெண்டு பேருமே வாசிப்போம். அது அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு அந்த ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்களேன். வசனம் சொல்லுகிறது மகிழ்ச்சியின் பெருக்கம். பெருக்கம், சந்தோஷத்தின் பெருக்கம். மகிழ்ச்சியில் பெருக்கம் வேணுமா? வேணும். ஆமென். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். உலக மனுஷனுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் மகிழ்ச்சி அதிகம். ஆமென். தோத்திரம். உலக மனுஷனுக்கு வேலை கிடைச்சா ஒரு சந்தோஷம், சம்பளம் வாங்கினா ஒரு சந்தோஷம், பிறந்த நாள்னா ஒரு சந்தோஷம், உலகத்தில் நிறைய சந்தோஷம் இருக்குது. ஒரு இடம் வாங்கினா சந்தோஷம், ஒரு வீடு கட்டினா சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் இருக்கிறோம், அதை விட இன்னும் அதிகமான சந்தோஷம் இருக்குது. ரட்சிப்பினால் களி கூறுகிறோம். ரட்சிப்பின் சந்தோஷம். தாவீது அழகா எழுதுகிறாரு, ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். மற்றவங்களுக்கு, உலக மனுஷனுக்கு இல்லாத ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இருக்குன்னா அது என்ன சந்தோஷம்? அதை சொல்றதுக்கு என்ன கஷ்டப்படுறாங்க பாருங்க. ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இது உலக மனுஷனுக்கு கிடையாது. அல்லேலூயா. இது தேவ பிள்ளைகளுக்கு இந்த சந்தோஷம் இருக்கிறது. நீங்க எப்போ பார்த்தாலும் சிரித்த முகத்தோட இருக்கீங்களே, உங்க முகம் எப்போ பார்த்தாலும் அருமையானவர்களே சிரித்த முகமாய் இருக்கிறதே, உங்க முகத்தில் ஒரு துவண்டு போனதை பார்க்க முடியவில்லையே, கவலையை பார்க்க முடியவில்லையே. ஆமையா, ஆமையா. ஏன்னா எனக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு, எனக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் இருக்கு. நான் ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கேன், நான் அவர்கிட்ட பேசுவேன், அவர் என்கிட்ட பேசுவார். அல்லேலூயா. நாங்கள் இருவரும் சந்தோஷிப்போமே, நான் பேசுவேன் அவர் பேசுவார். இப்படி நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி என்ன செய்வோம்? யாரு நாங்கள் ரெண்டு பேருன்னா யாரு? தேவன். ஆமென். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி பாருங்க. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம்.
உலக மனுஷனுக்கு இருக்கிறத விட நம்ம தான் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கணும். ஆனால் உலக மனுஷன்லாம் சந்தோஷமாக இருக்கான், நம்ம தான் எப்போ பார்த்தாலும் துக்கமாகவே இருக்கும். என்னன்னு தெரியல, என்ன நடக்குன்னே தெரியல, ஒரே கவலையாக இருக்குது. அப்படியே ஒரு பாரம். ஒரு கல்லை தூக்கி வச்சா எப்படி இருக்கும், வச்சு பார்த்துருப்பா போல தெரியுது. ஒரு கல்லை தூக்கி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பாரம். ஏன் ரட்சிக்கப்படாதவன்லாம் சந்தோஷத்தோடு தெரிகிறான், அபிஷேகம் பெறாதவன்லாம் சந்தோஷத்தோடு தெரிகிறான். ஆனால் இதை பெற்றவர்கள் நம்ம தான் எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்கும், பாரமாக இருக்குது, கவலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ஜெபம் பண்ணவே முடியல, பைபிள் வாசிக்க மனசே வரமாட்டேங்குது, ஜெபிக்கவே முடியல, தேவ சமூகத்தை தேடி வரவே முடியல, என்னன்னு தெரில. ஒரே பாரம், ஒரே பாரம், ஒரே பாரம். அது ஒரே பாரம்தான். கவனிங்க, நம்ம எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சியினுடைய பெருக்கத்தை நமக்கு தேவன் கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. உலக காரியங்களில் இருக்கிற சந்தோஷத்தை விட ஆண்டவரை சந்திப்பது எவ்வளவு சந்தோஷம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதாவது உயிரோடு இருக்கிற நாள் அளவும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா, பிரசங்கியில் ஒரு வசனம் சொல்லுது, படிங்க. பிரசங்கி 3:12 வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 3:12 வாசிங்க. மனுஷனுக்கு வேற என்ன இருக்கு, உயிரோடு இருக்கிற நாள் அளவும் அவன் சந்தோஷமா இருப்பதை விட இந்த உலகத்தில் வேறு என்ன மனுஷனுக்கு இருக்கிறது. அதனால தான் வர்ற பிரசங்கிமாரெல்லாம் வந்த உடனே மைக் எடுத்த உடனே சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பாவம் மனுஷன் ஒரு அல்லேலூயா சொல்றாரு அப்படின்னுட்டு ஒரு அல்லேலூயாவை சொல்லிக்கிடுறோம். அடிக்கடி சொல்றாங்க சந்தோஷமா இருக்கிறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு. நானும் 2 தடவை சொல்லியாச்சு அல்லேலூயா. ஏன்னா இல்லை, உள்ள இருந்தா தானே வரும். ஆமென். சந்தோஷமா இருங்கள், மகிழ்ச்சியா இருங்கள். வேதம் சொல்லுது மகிழ்ச்சியா இருப்பது நமக்கு, சொல்லுங்களேன், பலன். ஆமென். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா, நம்ம எதெல்லாம் தேவ சமூகத்தில் போய் கேட்குறோமோ அந்த ஜபத்தை அவர் கேட்கறதுனால ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் ஜபம் கேட்கப்பட்டது, என் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, நான் தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணினேன், பரலோகத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்துச்சு, உன் ஜபத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது சந்தோஷமா இருக்கா? தோத்துரும். தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்க வரும்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்கணுமா? சங்கீதம் சொல்லுது பாருங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆண்டவர் பெரிய பெருக்கத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். நம்ம சொல்ல போகிறோம், நம்முடைய தேவன் நம்மளை வர்த்திக்க பண்ணுகிறார். விளைவின் பெருக்கத்தை தருவார், பலத்தின் பெருக்கத்தை தருவார், மகிழ்ச்சியின் பெருக்கத்தை தருவார். எல்லாரும் எழும்பி நிற்போம், தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று இன்னைக்கு சொல்லுகிறேன், நீ குறுகி போக மாட்டாய், நீ பெருகிட்டே இருப்பாய். உன் வேலைகள், உன் கையின் பிரயாசங்களின் பலன் உனக்கு பெருக போகிறது. உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் பெருக போகிறது, எல்லைகள் பெருக போகிறது, கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் பெருக போகிறது, வியாபார ஸ்தலத்தின் எல்லைகள் பெருக போகிறது, நீங்க பண்ற பிசினஸின் எல்லைகள் பெருக போகிறது. எதையெல்லாம் உனக்கு அனுபவிக்க தந்தாரோ அதெல்லாம் உனக்கு பெருக்கமாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நாங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாய் இருப்போம். சந்தோஷமாய் இருக்கத்தான் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். பலனற்றவர்களாய் நிற்கிற உங்களை இன்னைக்கு கர்த்தர் பலத்தால் இடைகட்டி அந்த பலத்தின் பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்தட்டும். தேங்க்யூ. சந்தோஷமா இருங்க.
சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க, நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் இருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா. இயேசுவே வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு பாடுவோமா? என்னதான் நடந்தாலும், என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. அழைத்த தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த பலத்தோடு ஒரு புதிய பலனை நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருப்பதா கோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு புது பலத்தில் பெருக்கம் இயேசுவின் நாமத்தினாலே. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமா. கிருபை கிருபை கிருபை. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆமே சந்தோஷமாய் இருங்க. கரங்களை தட்டுங்க. புது பலனால் நிரப்பட்டும். மனம் தளர்ந்து போனீர்களோ, சோர்ந்து போனீர்களோ, வெட்கப்பட்டு நிற்கிறீர்களோ, இன்றைக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்கிறாரு. பெற்றுக்கொள்ளுங்க அந்த பலனை. இன்னும் ஓடுகிற பலனை தருவாரு, நிற்க பலன் தருவாரு, நன்மைகளை பார்க்க பலன் தருவாரு, பலப்படுத்துவா. சோர்ந்து போன ஆத்துமாவே உன்னை கர்த்தர் பலப்படுத்துவா. மனம் தளர வேண்டாம், மனம் தளர வேண்டாம். நல்ல பிதாவே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பாதத்தில் வந்து ஆராதிக்கவும், தேவனை துதிக்கவும், தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கிருபையுள்ள கரம் எங்களை தாங்குவதாக, உடைய வல்லமை விளங்குவதாக. உடைய ஜனத்தின் மேல் பிரியமாய் இருந்தது நிமித்தம் உடைய பிள்ளைகளோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் உடைய கரம் இருக்கட்டும், அற்புதமாய் நடத்தும், அதிசயங்களை காணப்படும். வேலைகள் தொழில்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், சகல நன்மையும் வர்த்திக்கப்படும். உன்னை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. கர்த்தர் கொடுக்கிற பெருக்கம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆவிக்குரிய நிலைகளிலும் உலக பிரகாரமான காரியத்திலும் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கிருபையும் சமாதானம் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். குற்றங்களுக்கு வர முடியாத நிலையில் இருக்கிற ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் கொண்டு வாரும். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு சுகம் கொடும். இந்த வாரம் நடக்கிற எல்லா ஜெபங்களை ஆசீர்வதியும். கிருபையும் சமாதானம் உடைய பிள்ளைகளோடு இருக்கும்படி வாழ்த்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.